4 மாவட்ட வெள்ள மீட்பு பணிகளுக்கு கூடுதல் ஹெலிகாப்டர்களை அனுப்ப தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். 4 மாவட்ட வெள்ள மீட்பு பணிகளுக்கு கூடுதல் ஹெலிகாப்டர்களை அனுப்ப அவர் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், தமிழக முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? தூத்துக்குடி, திருநெல்வேலி உட்பட 4 மாவட்டங்களில் கடுமையான பாதிப்புகள் சந்தித்திருப்பதாகவும் இந்த பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக கூடுதல் ஹெலிகாப்டர்களை ஒதுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக தூத்துக்குடி நகரம் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் பகுதிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். சுமார் 40 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு இருக்கிறார். ஏற்கனவே ஹெலிகாப்டர்கள் மற்றும் களத்தில் இருக்கக்கூடிய சூழலில் கூடுதல் ஹெலிகாப்டர்களை ஒதுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார். சாலை மார்க்கமாக மீட்கப்படுவதில் கடும் சிக்கல்கள் இருப்பதால் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்பது எளிதான வகையில் இருப்பதால் கூடுதல் ஹெலிகாப்டர்களை ஒதுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருக்கிறார். குறிப்பாக தூத்துக்குடி நகரம் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் ஆகிய பகுதிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றன. ஏற்கனவே 8 ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாலும் கூட கூடுதல் ஹெலிகாப்டர்களை ஒதுக்கி விரைவாக மீட்பு பணியை மேற்கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை வைத்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.